வேற யாராவது ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி குரு பூர்ணிமாங்க சார். வணக்கம் மேடம். ஹாப்பி பூர்ணிமா எல்லாருக்குமே. இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள். சூப்பர். என்ன நடந்துட்டு இருக்கு சூப்பர்? ஆல்மோஸ்ட் 15 நிமிஷமா என்ன நடக்குது? கவிதா மேம் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். எப்பயுமே வணக்கம் தான். குட் ஓடிஎம் மார்னிங். கிளப்ல நீங்க எப்படி வந்து எங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்து அதை வழி நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக நாங்க நன்றி சொல்லிட்டு இருக்கோம் சார். வேற ஒண்ணும். பியூட்டிஃபுல் டே. இந்த நன்றி வந்து நன்றி சொல்லணும். நன்றி வந்து மேல இருக்கவங்களுக்கு எல்லாமே மேல இருக்கவங்க பார்த்து பண்ற மாதிரி மேல அனுப்பிச்சிடணும் நன்றியை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. என் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நியூ இயர் வந்தா ஹாப்பியா இருக்கும். கேக் கிறிஸ்மஸ் டைம்லாம் கேக் எல்லாம் கொடுப்பாங்க, செம ஜாலியா இருக்கும். தீபாவளி வந்தா சொல்லவே வேணாம். இருக்கிறது அல்டிமேட் ஹாப்பினஸ் டேன்னா தீபாவளி தான். பட் அதே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி வரும்போது ஒரு நாள் வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாளா மாறிட்டு இருக்கு. காரணம் ஒரே ஒரு மனுஷன் அல்லது மனுஷி தான் சொல்லுவேன். இந்த நாள் தான் வந்து குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா என்ன நாள், அது எதுக்காக கொண்டாடுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வராத வரைக்கும் கடவுள் தெரியவே மாட்டார். நம்ம ஒருத்தரை இழக்காத வரைக்கும் அந்த மனித உறவுகளோட வேல்யூ தெரியாது. அது மாதிரிதான் கஷ்டம் அதிகமா வரும்போது கடவுளை தேடுறோம். எங்கேயோ போறோம், என்னென்னவோ பண்றோம். நான் எது வேணா பண்ணது ரெடியா இருக்கும். அதை ஒழுங்கா பிசினஸ்ல பண்ணிதான் கடனே வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம், ஜீரோல இருந்து மாற்றம் வரும்போது ஒரு மனுஷி வாழ்க்கையை மாத்துறாங்க. அப்பதான் புரியுது, ஓ லைஃப்னா இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான நாள் இது. குரு பூர்ணிமால வந்து எனக்கு பேச தெரியுமானே தெரியாது. ஏன்னா நான் வந்து வேப்லிங்ல இருப்பேன். அந்த மூட் ஸ்விங் மாதிரி எனக்கு பேசவே தெரியாத நாள் அப்படின்னா அது குரு பூர்ணிமா தான். ஏன்னா வந்து நான் நினைக்கிறத விட என்னோட எண்ணங்கள், அந்த தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எதை சொல்றதுன்னே தெரியாது, எதை உணர்றதுன்னே தெரியாது, எதை உணர்ந்து எதை சொல்றதுன்னே தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயம் தான் அப்படியே நிரம்பி இருக்கும் அந்த பியூட்டிஃபுல் டேல என் குரு. அதனால சூப்பரான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஹோப் சோ மேடம். ரெக்கார்டிங்ல தான் நம்ம இருப்போம் நம்புறோம் இல்லையா? எஸ் சார், ரெக்கார்டிங்ல இருக்குங்க சார். இப்போ வந்து சில விஷயங்களோட நம்ம கத்துப்போம். எல்லாருமே மியூட்ல இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு அட்டகாசமான நாள். அதாவது இந்த நாள் நான் என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, என்னோட மைனஸ் என்ன, நீங்க மேபி ஏதாவது இந்த ஷேரிங்ல ஏதாவது பிளஸ்ஸா சொல்லியிருந்தீங்கன்னா அது எல்லாமே என் குருவே சாரும். அதான் என்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே என் குருவுக்கே போகும். அதான் சொல்லுவேன், ஆல் கிரெடிட் கோஸ் டு மை குரு. அவ்வளவுதான். இல்ல நான் ஒரு சேனல் மாதிரி, நான் ஒரு ஊடகம் தான். என் குருவோட கருத்துக்களை நான் வந்து சொல்றேன் மக்களுக்கு, அவ்வளவுதான். இதுல என்னுடைய கருத்துக்கள் எதுவும் கிடையாது. என் அனுபவங்கள் வேணா அதுல இருக்கலாம். இந்த அனுபவங்கள் மட்டுமே என்னது, சரியா? ஒருவேளை அதாவது கடன் என்னது, அதை அடைப்பதற்கான சூட்சுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி என் குருவோடது. அதனால நீங்கள் வந்து என்னால் அடைந்த எல்லா பலன்களுமே என் குருவை சாரும். ரெண்டாவது, இது வந்து மோட்டிவேஷனல் வாய்ஸ் அப்படின்னா அது என் அப்பா அம்மாவே சேரும். அது எனக்கு எதுவுமே இல்லை. இதுல வந்து கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை. நான் வந்து நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம், சாதாரணமானவன் தான் நான் இங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அசாதாரணமானவன் மாத்துறது எப்படின்றதை என் அசாதாரணமான குருகிட்ட கத்துக்கிட்டேன். அப்ப வந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அதனால இந்த ஜூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் வந்து திரும்பவும் நீங்க பல தடவை கேட்கணும். இது வந்து இது வேற மாதிரி, இந்த ஃபீலே வேற மாதிரி. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு அன்பையோ, ஒரு ஒரு காதலையோ, ஒரு காமத்தையோ, ஒரு பக்தியையோ எப்படி எதுவுமே வெளிப்படுத்தவே முடியாது. வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள் தான் அது. ஒருத்தங்க மேல வச்சிருக்க அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? சரி, எதை வெளிப்படுத்தினாலும் அந்த அன்பு கீழாகாது. அது மாதிரி பக்தி அப்படிதான். எதை சொல்லி எந்த வார்த்தைகளை இட்டு நிரப்பி நம்ம பக்தியை சொல்ல முடியும்? எனக்கு இதை பிடிக்குது, அது பிடிக்குது, எதுவுமே முடியாது. நம்ம வந்து வேர்ட்லெஸ். நம்ம வந்து வார்த்தைகள் அற்ற மனிதனா நிக்கிறோம் பாருங்க. அந்த அந்த அன்பு மேலோங்கி வார்த்தைகள் குறைந்து என்ன பேசுறது என்ன பண்றது தெரியாத நிலை வருது பாருங்க. அதுதான் குருவோட ஏற்பட்ட நிலை. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜூம்ல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, புத்த பூர்ணிமா ஏன் வந்து கொண்டாடுறோம், குருனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆழமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த புத்த பூர்ணிமா, குரு பூர்ணிமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கான்செப்டோட கொண்டாடணும். ஆக்சுவலா இது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குரு பூர்ணிமான்ற வார்த்தை முன்னாடி தெரியாம இருந்தது. இப்ப நிறைய ஊடகங்கள் வந்த பின்னாடி நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது நமக்கு தெரியுது. ரைட்? இந்த இந்த நாள் வந்து நீங்க மறக்கவே கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரைட்டா? ஒரு குருவோட சிக்னிபிகன்ஸ் இருக்கு பாருங்க, முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் நாள் தான் குரு பூர்ணிமா. உங்களுடைய குரு யாரு, அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கும் உங்க குருவுக்குமான அந்த பாண்டிங் என்ன, அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வெளில கொண்டு வர நாள் தான் குரு பூர்ணிமா என்னோட வியூல. சரியா? குரு பூர்ணிமாவுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்காலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தா அதை உங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன், அவ்வளவுதான். இப்ப இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நான் ஒவ்வொரு ஜூம்லயுமே நான் சொல்லுவேன், நம்ம இந்தியாவில பிறந்ததுக்கோ, குறிப்பா தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கோ நம்ம வந்து ஏதோ ஒரு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது நம்ம வந்து ஒரு தான்சானியால பிறந்திருக்கலாம், சோமாலியால பிறந்திருக்கலாம், ஈவன் வந்து ஒரு யூபியில பீகார்ல கூட பிறந்திருக்கலாம், மொத்தமா இங்க நார்த் ஈஸ்ட்ல பிறந்திருக்கலாம். ஆனா கடவுள் இந்த பிரபஞ்சம் வந்து, ஒரு ஒரு தமிழச்சியா இங்க தமிழ்நாட்டுல பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா, 2 விஷயம். 1 வந்து 2 விஷயம். 2 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 வந்து 2 விஷயம்.
நம்ம பிராப்தமானவர்கள். இது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க கொண்டாடுற விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி போகணும். நமக்கு வந்து நிறைய திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு அப்படின்னமா நம்ம தான் வந்து வியாபாரத்தை உலகம் முழுவதும் பண்ணணும். நம்ம வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தோம். நம்ம ஒரு 6000 7000 கிலோமீட்டர் ஒரு சதுர மைல்களை பிடித்தோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய கர்வம் இருக்கு. ஏன்னா பெருமை இருக்கு. நம்ம சாதாரண ஆள் கிடையாது. நாமளும் மத்தவனும் கிடையாது. எப்பயுமே நம்ம சூப்பர்லேட்டிவ் மாதிரி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி நம்ம ரைட். இப்ப இதுல என்ன நான் ஒரு விஷயத்த பாக்குறேன் அப்படின்னா, குரு என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, குரு என்பதே ஆதாரம், அவ்வளவுதான். அவர் தான் ஒரு பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு பில்லர், எது வேணா சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு, ஒரு சீடனுடைய உள் ஒழுக்கம், அதாவது 2 ஒழுக்கம் இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள இருக்க ஒழுக்கம் ரொம்ப 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 டீப்பான ஒழுக்கம். அதாவது வெளியில நல்லவனா காட்டிக்கிறதுக்கும் நம்ம உள்ளுக்குள்ளேயே நல்லவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியில காட்டினா நம்மள எப்படி இருப்போம். ஒருவேளை நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியில ஸ்கேன் மாதிரி தெரிஞ்சுதான் என்ன ஆகும் நம்ம நிலைமை. நம்மள ஒருத்தரை பாராட்டுவோம், மனசுக்குள்ள திட்டுவோம், அவனை காணா போகணும்னு நினைப்போம், காலியாகணும்னு நினைப்போம். இந்த மாதிரி எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அது மாதிரி குரு எதை சரி பண்றாரு, அவன் முதல் கவனிங்க. வெளி வெளி ஒழுக்கத்தை அவரு விட்டுட்டு உள் ஒழுக்கத்தை சரி பண்றாரு. வெளி ஒழுக்கத்தை யார் வேணா பண்ணலாம். இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒழுக்கம் இருக்கு பாருங்க, அதை சரி பண்ணுவார் தான் குரு. சரியா? அதாவது எப்ப வந்து நமக்கு குரு கிடைப்பார் அப்படின்னா, அது ஒரு அட்டகாசமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க தேடல் இருந்தா கிடைச்சிருவாருன்னு சொல்லிட்டு. நான் அதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். எப்ப குரு கிடைப்பார் அப்படின்னா, தேடல் இருந்தா கிடைப்பாரு. உண்மைதான். தேடாம எதுவும் கிடைக்க போறது இல்ல. குரு கண்டிப்பா தேடலோட தான். யாரு தேடல் இருக்கோ, யாருக்கு பசிக்குதோ அவர் உணவிடுவார். அது மாதிரி 2 விஷயத்த ஆட் பண்ணி நான் சொல்றேன். அதுக்கு வந்து தயாரா இருக்கவர்கிட்ட வருவாரு, தூய்மையா இருக்கவர்கிட்ட வருவாரு, யாரு தீவிரமா இருக்காரோ அவர்கிட்ட வருவாரு. இந்த வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ரெடியா இருக்கு, எனக்கு தேடல் இருக்கு, வருவாரு. ஆனா அதை விட என்னுடைய மனசுல வந்து எப்ப வந்து உள்தன்மை வந்து அழகா மாறுது, எப்போ வந்து நான் உண்மையானவனா மாறுறேன் அப்படின்னும் போது, தேடிக்கிட்டே இருக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் குரு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, உன்னுடைய தேடல் நியாயமானதா இருக்கலாம். அந்த அளவுக்கு தேடலுக்குள்ள இருக்கிற அந்த ஒழுங்கினம் இருக்கா, தேடல் வந்து, அதாவது எனக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, உங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு, நீங்க டெவலப் ஆயிட்டீங்க, எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. பதில் சொல்ல முடியாத கேள்விகள்ல ஒண்ணு, எனக்கு எப்ப குரு கிடைப்பார். இதெல்லாம் அவங்களுக்கு பொறுத்தது. அவங்களுடைய கர்மாவா இருக்கலாம், அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய அவங்க செஞ்ச வினைப்பயனா இருக்கலாம், அவரோட எண்ண ஓட்டமா இருக்கலாம், அவரோட சொல் செயல் ஒழுங்கினங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை வந்து சரியாகும் போது குரு கிடைக்குது. அப்ப ஒரு விஷயம் தூய்மையாவும் தீவிரமாவும் இருக்கும்போது ஒரு குரு வர்றார். குரு என்பவர் எப்படி இருக்காராமா, குருவுக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கருணையா அப்படியே ததும்பி வழியுறது. சரியா? எப்பயுமே நான் சொல்லுவேன் பாருங்க, ஏன் நான் வந்து மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம சொல்றது என்ன, மாதா பிதா குரு. அப்படியே நான் உள்டாவா நான் சொல்லுவேன் எப்பயுமே, குரு பிதா அப்புறம் மாதான்னு சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. என்னுடைய எல்லாமே முதல் நன்றியுணர்வு யாருக்கு சொல்றேன், குருவோட ஆரம்பிப்பேன். இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறேன், நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம உண்மையா அன்பு செலுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா அம்மா. ஆப்வியஸா அப்பா அம்மா நம்ம மேல அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்க, அஃபெக்ஷனா கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும், நாம இறக்குற வரைக்கும், அவங்க இறக்குற வரைக்கும் நம்ம மேல அன்பா இருக்காங்க. இதுல என்ன பெரிய மேஜிக் இருக்கு? நான் என்னோட குழந்தை என்பதால நான் வந்து பாசமா இருக்கேன். அது எது பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். என் மேல எங்க அப்பா அம்மா இருக்காங்க. இதுல என்ன ஒரு மேஜிக் இருக்கு? யாரோ தெரியாத, ஒரு ரத்த சம்பந்தமே இல்லாத ஒரு அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்றான், நட்பு ரீதியா ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றான், சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா அதையும் தாண்டி ஒருத்தன், யாருன்னே தெரியாத ஒருத்தன் தன் குழந்தையை விட இந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் குரு. நான் நல்லா இருக்கணும்ன்றதை விட என் கூட இருக்கவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் குரு. அதுதான். இப்ப இது இந்த சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குருத்தன்மை நல்லா யோசிங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். குருன்றது ஒரு ஸ்பெசிபிக் மெட்டீரியல். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியாது. நிறைய ரொம்ப காமெடி இருக்கும். இந்த யூடியூப் வந்த பின்னாடி நேத்து ஏதோ ஒரு வீடியோ பாக்குற ஒரு பொண்ணு இன்னைக்கு காலைல எனக்கு மெசேஜ் போடும், நீங்க தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கும், 1 மாசம் ஆயிருக்கும், திடீர்னு ஒருத்தர் சொல்லுவாரு எனக்கு, நீங்க தான் குரு. நான் சொல்லுவேன், தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது, நான் என் குருவை ஆராதிக்கும் போது, கொண்டாடும் போது, நேசிக்கும் போது, அப்படியே அந்த வார்த்தைக்கு வார்த்தையே கிடையாது சொல்றேன். விவரிக்க முடியாத வார்த்தை இது, சொல்ல முடியாத வார்த்தை. என் அன்பை எப்படி சொல்றது, என் குருவை எனக்கு இப்படி இவ்வளவு பிடிக்கும், எப்படி பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்றது தெரியல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு. அது மாதிரி நான் என்னோட நேசிப்பு தன்மை அப்படியே போயிட்டு இருக்கு, குருவோட போயிட்டே இருக்கு. அது வேற ஒரு ஸ்பெஷல் லவ். அது வந்து என்னது, காமம் இல்லாத காதல் மாதிரி, அது வேற மாதிரி, ஒரு மாதிரி, அது வேற, அதை சொல்லவே முடியாது. இந்த லாஜிக் என்னன்னா, நேத்து வந்தவங்க, முந்தா நேத்து வந்தவங்க டக்கு நீ தான் குருவா, டேய் குரு என்பவர் யார் அப்படின்னா, நான் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயம் தான், குரு நீ செத்துருன்னா செத்துணும், குதினா குதிச்சிடணும். அப்படி நம்மளால முடியுமா? சொல்ற விஷயங்களே செய்ய முடியல, ஒரு கோல்டன் அவரையே ப்ராப்பரா செய்ய முடியல, தங்க நேரத்தை ஒரு 21 நாள் பண்ண முடியல,
அது எப்படி பண்றதுன்னு கேள்வி கேட்பவர்கள் நிறைய நெகட்டிவ் வச்சுட்டு அவனை பத்தி இவனை பத்தி ஈவன் என்னைய பத்தியே யோசிக்கிறவங்க, நெகட்டிவா சொல்றவங்க எப்படி ஒரு சிஷ்யனாக முடியும்? அப்போ வாழ்க்கையில ஒரு சிஷ்யத்தன்மை என்பது உலகத்தின் உயர் பதவி மாதிரி இது. ஒரு சிஎம்பிஎம் விட பெரிய பதவி அது. அந்த பதவிக்கு என்னைக்கு நீங்க வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து எங்கெங்கயும் அலையறீங்க, ஜிபிஎஸ் மாதிரி அலைஞ்சு 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 திரிஞ்சு திடீர்னு ஒரு வழிகாட்டி வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு, ஐயோ இதை தெரியாம சுத்தி சுத்தி வந்துட்டேனே. இதுதான் குரு. உன் வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட நியதி, இந்த கர்மா சுத்தி சுத்தி அடிக்குது. அந்த கர்மாவிலிருந்து காப்பாற்றுபவர் குரு. அவ்வளவு. எனக்கு என்ன பண்றதே தெரியல. எனக்கு படிக்க, நான் வந்து பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்தேன். எனக்கு படிக்கலையா, எனக்கு அனுபவம் இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, எல்லாமே இருந்துச்சு இல்ல. ஏன் நான் தோற்று போனேன்? ஏன் நான் ஜீரோவா போனேன்? எனக்கு அறிவு இருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன்ல. இந்த பணம் தான் இன்னும் பெருசாக்கி இருப்பேன்ல. எனக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருந்து, எவ்வளவு பேர் என் கூட இருந்தாங்க. பட் எல்லாமே ஒரு நாள் போய் ஜீரோ ஆகி அந்த இடத்துல நிக்கும் போது, ஐயோ உயிர் பிச்சை கூட நான் செத்துருவேன் போல இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது, பசிக்குது என்னால முடியல, மயக்க வருது அப்படின்னு சொல்ற போது யாரோ ஒருத்தங்க சாப்பாடு போட்ட மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துவாங்க. அப்ப அதற்கு நம்ம தகுதியானவனா மாறுறோம், அவ்வளவுதான். அதாவது குரு என்பவர் சிஷ்யனுடைய எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிறார். ஆன்மீக அவனோட உடம்புக்கு, அவனுடைய பிசிக்கா இருக்கட்டும், அவனுடைய மைண்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும் தான் உன்னோட மைனஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னுடைய பிளஸ் எல்லாம் கொடுத்து அவர் வந்து அவர் திறந்து வைக்கிறாராம். உங்களுடைய மனத்துடைய அந்த வாசல்களை திறந்து வைக்கிறார். அதாவது அவருடைய மனத்தோட வாசல்களை திறந்து வைப்பதால் தான் குரு மகான் சொல்றாங்களாம். மகான் என்பது ஒரு பெரியவர். உன்னோட மைண்ட்ல இருக்கிற எல்லா போர்ஷன் ஓட்டைகளையும் ஓபன் பண்ணி விடுறான் பாருங்க, அவன் தான் குரு. இதுதான் குருவோட பேசிக். அத என்ன சொல்றது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்ப நீங்க சொந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு ஃபிளைட்ல ஒரு தாஜ்மஹாலை சுத்தி காட்டுற மாதிரி ஒரு குரு என்ன பண்றாரா, உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான். எப்படி நிரப்புறாரா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற போது உன்னுடைய தேடலை இருப்பை புரிஞ்சுக்கிட்டு அவரால அந்த விஷயங்களை நிரப்புறார். அவரால் நிரப்புகிறார் அப்படின்னு, அவரோட உணர்வுகளால் நிரப்புகிறார், அவர் அறிவால நிரப்புகிறார், அவரோட ஞானத்தால் நிரப்புகிறார். அதுதான் குரு. எப்படி எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இதிகாசங்கள் என்ன சொல்லுது பாருங்க குருவை பத்தி. அப்படியே அவரை எடுத்து அவரை நிரப்புறாரு. உன்னோட மிகப்பெரிய வெற்றிடத்தை நான் பாக்குறேன், உனக்கு என்ன வேணும்? அன்புக்காக ஏங்குறியா, தேடுறியா? காசுக்காக தேடுறியா, ஏங்குறியா? இந்தா நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி உங்களை இட்டு நிரப்புவர் வந்து குருவான். அது மட்டும் இல்லாம எந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்துக்கணுமோ அந்த உண்மைகளை உணர வைப்பவர் குரு. சிம்பிள் அது. அதான் சொல்றது, தலைவர் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி என்றுமே குரு நிரந்தரம், ஒரு நிரந்தர அங்கம் அப்படிங்கிறாங்க. எப்ப ஒரு குரு வந்து மனசுக்குள்ள போறாரோ வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. இப்படி கை கால் மாறி அந்த மனசாகவே மாறுபவர் குரு. ரெண்டாவது, குரு வந்து கேட்டு செய்யணுமா, அவருக்கு என்ன தேவை, தேவையும் தேடலையும் புரிந்து கொள்பவர் குரு. கேட்டுதான் சார், 100 ரூபா வேணும் சார், 1000 ரூபாய் வேணும் சார், எனக்கு வந்து அன்பை தேடுறேன், ஒரு டாட்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, அதான் 100. நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே, நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, எல்லாமே உணர்ந்தது. எனக்கு என்ன தேவையோ, நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன், கேள்வி கேட்க முடியாம உட்கார்ந்துருப்பேன். அதாவது என்னுடைய கான்பிடன்ட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் பணக்காரங்களா தெரியுற ஒரு இடத்துல நான் போய் உட்கார்ந்து இருக்கும் போது என் குருவோட ட்ரைனிங்ல நான் ஒரு பிச்சைக்காரனா உணர்ந்திருக்கேன். நான் வந்து நிறைய நான் வளர்ந்ததுல இருந்தே பணத்தோட வளர்ந்தேன். எனக்கு பணத்தோட அருமையெல்லாம் தெரியும். எனக்கு கூட்டு என் வீட்டுல அப்படிதான் வளர்த்தாங்க. எனக்கு பணத்தை அள்ளி இறக்கதான் எனக்கு தெரியும். அன்பையும் பணத்தையும் அள்ளி இறக்கதான் வீட்டுல கத்து கொடுத்தாங்க. எல்லாம் இழந்து உட்கார்ந்து இருக்கும் போது நான் வந்து ஒரு கூனி குறுகி, அது என்னுடைய குருவோட முதல் ட்ரைனிங்ல எனக்கு மதியானம் சாப்பிட காசு கிடையாது. அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கும்போது வெளியில அந்த கேண்டீன் வரும்போது அப்பயே ஒரு பஜ்ஜி அது 80 ரூபா, ஒரு பஜ்ஜி 80 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் 80 ரூபாய்க்கு 2 வாங்குறதுக்கு 160 ரூபாய்க்கு என்கிட்ட காசு. ஆனா எனக்கு சொந்த ஆபீஸே 9 இருந்தது. அதை யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை. நான் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து பிரியாணி என்னால சாப்பிட முடியும். ஆனா ட்ரைனிங் முடிஞ்சு அந்த ஒரு பிரேக் கொடுக்கும்போது வெளியில வந்து போகும்போது என்னால அதிகபட்சம் தண்ணி தான் குடிக்க முடியும். அதுவும் நான் வாங்கிட்டு போயிருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி, அந்த ஹோட்டல்ல வாங்கி குடிக்கிற தண்ணி அல்ல. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த குரு அங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க, ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கும் போது எனக்கு பிச்சைக்கார தன்மை வருது. நான் உட்கார்ந்து இருக்கேன், திரும்பி பாக்குறேன், எல்லாரும் பணக்காரனா தெரியும். இது ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஃபீல். இது நம்மள்ட்ட காசு இருக்கும் போது, அதாவது பணக்காரங்கள் மத்தியில பணம் இல்லாத போது, அறிவாளிகள் மத்தியில அறிவே இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எப்படி உணர்வோம்? கூனி குறுகி காம்ப்ளெக்ஸா. அந்த காம்ப்ளெக்ஸோட உச்சகட்டத்துல நான் இருக்கேன். என்னோட தன்னம்பிக்கை குழி தோண்டி புதைக்கப்பட்டது. நான் ஒரு 10 அடி கீழே இருக்கேன் எல்லாரும் கூடயும். என் கூட பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, வருஷத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான், பிளேசர் போட்டிருக்கேன், நானும் பிளேசர் போட்டிருக்கேன். பட் எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, அதாவது என்னுடைய பிளேசர் காஸ்ட கூட நான் 1 மாசத்துல சம்பாதிக்கல. அப்ப நான் பாத்துங்க, நான் போட்டிருக்க கோட் அந்த பிளேசரோட காஸ்ட கடந்த ஒரு 2 அல்லது 3 மாசமும் சம்பாதிக்கல. அது 1 மாசம் இல்ல. என் பிளேசரோட காஸ்ட் அவ்வளவு. அந்த பணக்கார காஸ்டியூம் நான் போட்டிருக்கேன். பட் என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. என் பர்ஸ்ல மேபி ஹோப்ஸோ ஒரு 100 ரூபா இருந்திருக்கலாம். யாருக்காவது கால் பண்ணி அங்கிருந்து நான் வெளியில வரணும்னா, யாருக்காவது கால் பண்ணி பணம் கூட தான் அங்கிருந்து வர முடியும். அந்த மாதிரி சொல்லேன் குருவை சந்திச்சேன். இப்ப என்ன லாஜிக் அப்படின்னு பாருங்களேன். அந்த இடத்துலதான்
நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பணம் இல்ல. நான் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப டெப்த்ல இருக்கேன். அப்ப என் பக்கத்துல இருக்க ஒருத்தர் எனக்கு வேணுங்கிற கேள்வி அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி இருக்கே, பிசினஸ் ஃபெயிலியர் நடக்குது ஏன்? அதாவது பணம் கட்டி போன ஒரு ட்ரைனிங்ல கேள்வியை கேட்பதற்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. அப்பனா பாருங்க, நான் தைரியத்தின் வடிவமாக பார்க்கப்படுவோம். என்கிட்ட எதுவும் இல்ல. ஒரு நாள் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நாள் நம்மளோட எல்லாமே நம்மள விட்டு போகும். எதை நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ, பெருமைப்படுகிறீர்களோ அது நம்மள்ட்ட இருக்கு. அதுல இருந்து கடந்து வரோம். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உங்களோட சொத்துக்கள் எல்லாம் போய், உங்களை நேசிச்சவங்க எல்லாரும் போய் அங்க ஒரு வாழ்க்கையை திரும்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க பாருங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு யூஸ்டு கார் ஓட்டின மாதிரி தான். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்து கோடு போட்டு வரி குதிரையா மாதிரி ஆக்கின மாதிரி எப்போ உங்களுக்கு எல்லாம் ஜீரோ ஆகி, உறவுகள் போய், பணம் போய், அப்போ ஒரு அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க பாருங்க, அதுதான் வாழ்க்கையின் முதல் நிலை. அவ்வளவுதான். அதுல இருந்து ஜெயிப்பீங்க பாருங்க. அந்த ஜீரோவுல இருந்து அந்த மாற்றத்தை கொடுப்போம். எல்லாம் கொடுப்பவர் குருவம். உனக்கு என்ன வாழ்க்கையில எது உண்மை? அப்ப அந்த கேட்ட கேள்விக்கும் என்னோட குரு அதான் சொல்றது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு இதிகாசங்கள்ல, சீடனுக்கு குருவை விட பெருசு எதுவுமே இல்லை. உலகத்திலே எனக்கு என்ன வேணும்னா நான் சொல்லுவேன் பாருங்க, எனக்கு இப்ப இந்த நிமிஷம் சொல்றேன், என் குரு மீது ஆணையாக, பிரபஞ்ச மீது ஆணையாக எனக்கு எதுவுமே தேவை, என் குரு இருந்தா போதும். எதை இழந்தாலும் என் குரு மீட்டு கொண்டு வந்துருவாங்க. பட் குருவை தவிர எல்லாம் கிடைச்சாலும் ஒரு நாள் அது வந்து ஒரு நிரந்தரம் அல்ல, ஒரு டெம்பரரி. அப்ப உங்களுக்கு குரு வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதான் சொல்றேன் நண்பர்களே, ஒரே விஷயத்த நீங்க பிடிச்சும் கை பிடிக்க கூடாது, மனம் பிடிக்கணும். ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, ஒரு சோல்மேட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அது பெரிய பெரிய வரம்பு. உங்கள் குருவே சோல்மேட்டா கிடைச்சிட்டா நீங்கள் வேற லெவல். அதே சொல்றேன் பாருங்க. அதாவது குருவை விட பெருசு இல்ல. நான் என்ன சொல்ல, குருவை விட எதுவுமே பெருசு இல்ல, யாருமே பெருசு இல்லை. என் அப்பா அம்மா யார், என்னோட ஃபேமிலி, இது எல்லாம் சும்மா. ஏன் அதை சொல்றேன்னா, ஒருவேளை நான் இல்ல அப்படின்னா என் அம்மாவுக்கோ, என் அப்பாவுக்கோ, என்னுடைய ஃபேமிலிக்கோ நான் இல்லாமல் போயிருப்பேன். இப்ப இல்லாத ஒருத்தனை கொடுத்தவர் என் குரு. அதனால நான் சொல்றேன். ஏன் என்னோட அப்பாவோட பெஸ்ட், என் அப்பாவால எதுவும் பண்ண முடியாது, என்னோட அம்மாவால எதுவும் பண்ண முடியாது, என் குடும்பத்தால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்ணுவாங்க? எனக்கு எல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து குரு தான். எல்லா உறவுகளுமே சுயநலமான உறவுகள் தான். குருவை தவிர நான் உணர்ந்த வரைக்கும் சொல்றேன். அது அம்மாவா இருக்கட்டும். அப்ப நிறைய நீங்க ஏன் அதை சொல்ற பாருங்க. என்னோட நண்பன் வந்து துபாயில வேலை செய்யறான். 16 வயசு வந்து வேலை செய்யறான். அவன் பணம் எல்லாம் அனுப்பிட்டே இருக்கான். அப்பா வாங்கி வீடு கட்டுறாரு, எல்லாம் பண்றாரு, ஃபேக்டரி போடுறாங்க. ஒரு நாள் வரும்போது பிசினஸ் கிளாஸ் கடனை கட்டணும்னு சொல்றாங்க. அவனுடைய 2 அண்ணன்களும் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு 2 அண்ணன்களும் 2 விஷயம் போயிட்டாங்க. கடன் முழுவதும் என்னுடைய நண்பனுக்கு வந்துச்சு. 16 வயதுல இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்காம என்னுடைய நண்பன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எக்ஸ்ட்ரா காசுக்காக டாய்லெட் கழுவிருக்கான். அதை ஒரு நாள் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, அது என் மனைவிக்கு உனக்கும் தாண்டா தெரியும்னு சொன்னான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஃபாரின்ல வந்து வாங்கிட்டு வரும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி காலகட்டத்துல நண்பன் சொன்னது இது ரெண்டும் எதுக்கு சொன்ன பிறகு, பணம் ரொம்ப முக்கியம், அதை பண்ணி நான் இங்க பண்ணினேன்னா, அந்த மாதிரி ஒரு மகனை ஏமாற்றுவதற்கு ஒரு தகப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் முடிஞ்சது. அவங்க இருக்காங்க, ஒருத்தர் அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மாவா ஒரு பெத்த பையனை வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க முடியும். ஒரு லாஜிக் இருக்கு. அப்பாவுக்கு பெரிய பையனை பிடிக்கும், அம்மாவுக்கு 2வது பையனை பிடிக்கும். அப்ப 3வது பையனை பெத்துக்கவே வேணாமே அப்படின்னு நினைப்பேன். இதை நான் வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க அப்பா அம்மா இல்லையா? எங்க இருந்து வந்தது சுயநலம்? அப்ப நம்ம 2 குழந்தை இருந்ததா? உண்மையை சொல்லுங்க மனசாட்சியோட. 2 குழந்தையும் அப்படி தர தட்டு வச்சு அப்படியே கரெக்டா வச்சிருக்கோமா? நம்ம ஒரு குழந்தைய நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்கும். 1% 2% இருக்கலாம். அது 100% ஒரு குழந்தை தான் பிடிக்கும். அந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க எதுக்கு பெத்துக்கிட்டாங்க? ஏன் அவங்களால அவங்க பெத்த குழந்தையை கூட சரி விகிதமா பார்க்க முடியல? அதுதான் குரு. ஒரு குரு எப்பயுமே அப்படிதான் பார்ப்பா. அதான் சொல்றேன், அம்மா அப்பான்ற ஜென்மங்களை கூட குருவோட எல்லாம் நீங்க மேட்ச் பண்ணவே முடியாது. ஒரு மேட்ச் பண்ண முடியாத ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கான், கிடைச்சான் அப்படின்னா அது குரு தான். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மையை வந்து காட்டுற நம்ம கூட இருந்து, இதுதான்டா லைஃப். நாட் ஒன்லி தெய்வீக தன்மை, பணம் இல்லாத தன்மை வந்து பணம் இருக்கு அப்படின்னு புரியுது. நான் சொல்றேன் பாருங்க, முதல் முறை என் குருவை பார்க்கும்போது அந்த அஃபினிட்டி, யாரையாவது பார்த்து உங்களால உட்கார முடியாத நிலை வந்திருக்கா? அந்த கூஸ்பம்ஸால ஒருத்தங்களை பார்த்துட்டே இருந்திருக்கீங்களா? நேசிச்சுட்டே இருந்தீங்களா? ரசிச்சுட்டே இருக்கீங்களா? ஒரு கோயில் கர்ப்பகிரக சாமி போல அதை பார்த்து கண்ணீர் விட்டு யாராவது போய் நிறைய பாருங்க. அப்படியே நீ ஒரு மடத்துக்கோ எங்கேயோ போங்க, கோயிலுக்கோ எங்கேயாவது போங்களேன், சர்ச்சுக்கோ எங்கேயோ போகும்போது யாராவது ஒருத்தவங்க கண்ணீர் விட்டு அழுது ஒரு பிரேயர் பண்றதை பார்த்திருக்கீங்களா? நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கேன். நான் பக்கத்துல வரமா நிப்பேன், அவங்க பிரேயர் முடிகிற வரைக்கும் நிப்பேன் சில நேரங்கள்ல. அப்படின்ட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்கு. மேபி அவங்க டிஸ்டர்ப் பண்ண தப்புனா கூட நான் வரும்போது அப்படியே அந்த கார்டை வந்து அவங்க பக்கத்துலயோ அவங்க மடியிலோ வச்சுட்டு வந்துருவேன். அவங்க சீரியஸா ப்ரே பண்ணாங்கன்னா கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்கும்போது அந்த கார்டுல இருக்க வார்த்தைக்கு அவங்களை மெய்ப்பிக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கடவுளே கொடுத்துருக்காருன்னு தெரியும். அதை நான் பண்ணுவேன். 2வது, அவங்க ஒருவேளை கண்ணை திறந்து பிரேயர் முடிச்சு கண்ணை திறனாங்கன்னா பக்கத்துல நினைப்பேன், எனக்கு டைம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணீங்களோ அதை நடக்குமா அப்படின்னு சொல்லுவேன். அதை விட ஒரு சந்தோஷம். அவங்க எப்படி பார்ப்பாங்க? என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, கடவுளே சொல்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப அந்த லாஜிக் என்ன? அவங்க ஏன் கண்ணீர் விட்டு அழணும்? என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, பணம் இருக்கு, ஆனா சில நேரங்கள் குழந்தை உடம்பு சரியில்லாம போயிடும். அதுல இருந்து எப்படி மீண்டு வரும்? எத்தனை நாட்கள் நம்ம குழந்தையோட உடம்பு சரியில்லாம விஷயத்தை பார்த்து நம்ம தூங்காம உட்கார்ந்துருக்கோம்.
அதோட கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டே உட்காந்துருக்கோம். அது சரியா தூங்க முடியாம, உடம்பு சரியில்லாம, இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, எல்லாம் இருந்து இல்லாத போது இழந்த எல்லாவற்றையும் தருபவர் குரு. உங்களுடைய அதாவது குரு என்ன பண்றாரா, அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உங்க பிரச்சனைகள் இருந்து தாங்கிக்கிறாராம். அவர் மனசு, அவரோட மனசுதான் ஸ்பாஞ்ச். அதுல போய் நீங்க பிரச்சனைன்னு சொல்லும் போது, நான் தாங்கிக்கிறேன் என்னோட, அதாவது ஒரு குருவை அந்த 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 அர்த்தம், அதாவது என்ன சொல்றது, தெய்வீகத்தோட வெளிப்பாடு. ஒரு குருன்றது என்ன அப்படின்னா, கடவுளுடைய ஒரு மிடில் மேன், உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு மிடில் மேன். கடவுள் எல்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு அம்மாவை படைச்சேன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அம்மாவால எல்லாம் செய்ய முடியாதுன்னா குருவை படைச்சிருக்கு. சரி, அந்த லாஜிக்னா தெய்வீகம் தான் குரு, வேற கிடையாது. நீங்க யாராவது, அதாவது கடவுளை கடவுளா பார்க்கும் போது, குருவை கடவுளா பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறுது. அதாவது இந்த குரு பவர், இந்த வேர்ட் கால்டு குரு பவர், நான் வந்து நிறைய நேரங்கள்ல மெஸ்மரைஸ் ஆயிருக்கேன். இந்த அம்மா யாரு, மனுஷியா அப்படின்னு சொல்லி. நீங்க பேசுற விஷயங்கள்லாம் எனக்கு 24 ஹவர்ஸ் தூங்காம இருக்குது, கம்மியா தூங்கி ப்ரொடக்டிவா இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த லாஜிக் என்ன தெரியுமா, அந்த அம்மாவுடைய என் குரு ஒரு 73 வயது நிரம்பிய என் குரு, என் கடவுள் ஒரு லேடி, அவங்க ஒரு அமெரிக்கன் லேடி. அப்ப அவங்களுடைய விஷயங்களை பாக்குறேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்றது, நான் இத்தனை வருடங்களா பாத்துட்டு, மொத்தம் 17 இயர்ஸ் நான் பாக்குறேன். ஒரு பொண்ணால கோவப்படாம இருக்க முடியுமே, அந்த முகத்தை மாத்தி நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. ரொம்ப ஹார்ட்லி 0.1% தான். ஒரு தடவை அவருடைய கணவரை பத்தி அவரோட நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணார். ஓப்பனா பேசும்போது என் குருவுடைய முகம் லைட்டா அது ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு டக்குன்னு. எப்பயுமே ஒரு பட்டிங் ரோஸ் மாதிரி இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு உண்மையாலுமே ஒரு பொண்ணு இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். எப்பயுமே உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா, சந்தோஷமா மூஞ்ச வச்சுக்க முடியுமா? இந்த அம்மா மனுஷியா, இது என்னது, இது ரோபோட்டா, எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு? அகம் வளரும் போதுதான் முகம் வளருது. சில பேருக்கு முகம் வந்து சுருங்காம இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய அகத்துல இருக்கிற அந்த அழகு, அந்த புன்னகை, அந்த அன்பு வந்து அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள சூரியன் போனா எப்படி இருக்கும், மூஞ்சில வந்து ஜுவாலை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த குருவோட முகம் அப்படியே அன்பால பிரதிபலிக்கும். அதெல்லாம் சொல்ல வார்த்தைகள், ஐ லவ் அப்படி கண்ண கதுப்புகள் சொல்லுவாங்க. வயசாகி அந்த கோடுகள் தெரியும். இப்ப அன்னை தெரசா கோடு எல்லாம் தெரியல உங்களுக்கு, அது மாதிரி. ஆனா என் குருவை பார்க்கும் போது போர் அடிக்காத ஒரு பெண்மணி, அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். போர் அடிக்காத மனுஷி, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அன்பை. செம்மையா இருக்கும். எவ்வளவு பிரஷர், இங்கெல்லாம் எவ்வளவு பிரஷர் தெரியுமா? போனை வந்து, அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து நான் நிறைய நேரங்கள்ல போனை வந்து ஓபனே பண்ண முடியாது, கால் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவு பிரஷர் இருக்கும். அந்த ஃபிளைட் மோடு போட்டு உட்கார்ந்து அந்த அம்மாவோட மூஞ்ச 3 செகண்ட் பார்த்தா போதும், எல்லாமே மறந்துடும். இப்ப சில பேருக்கு என்ன இருக்கும்னா, வெளியில இருக்கிற பிரச்சனைகளை உள்ள கொண்டு வருவாங்க. 4AM கிளப் பண்ண முடியல, என்னால மெடிடேஷன் பண்ண முடியல, என்னால ப்ராப்பரா நீங்க சொல்லி தர ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னும் போது வெளியில இருக்க பிரச்சனையை சொல்லுவாங்க. எனக்கு கடன் இருக்கு, இந்த கடன்காரங்க போன் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அந்த பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து ஒரு நெருப்புல அப்படியே வேற மாதிரி அப்படியே பட்டு அப்படியே புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல அந்த சூட்டை நிறுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த ஜில்லுன்னு உங்களுக்கு கொடுத்து அந்த சூட்ல இருந்து தனிச்சு உட்கார வச்சு அந்த பர்மனண்டா அந்த சூட்டை தணிப்பதற்கான விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது நாம இதை யோசிச்சா அது எப்படி உள்ள வரும்? மனசு ஃபுல்லா குப்பைகள் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, பிளேம் கேம் இருக்கு, கம்ப்ளைண்ட் கேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு குரு உள்ள உட்கார்ந்து உங்களை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்? குரு சரி பண்ணாலே 50 வருஷம் ஆகும் போல இருக்கு. அவ்வளவு பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. முதல்ல அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க, அதுதான். அதாவது எப்ப சொல்லுவாங்க பாருங்க, குரு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, குருன்ற வார்த்தைக்கு இருளை அகற்றி ஒளியை கொடுக்கிறது. அது என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? என் குருவை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு இதிகாசத்துல சொல்ற அந்த குருவுக்கும் என்னோட குருவுக்கும் என்ன மேட்ச் ஆகும்? அவர் என்ன பண்ணுவாங்களாம், இருளை அகற்றி ஒளியை கொடுப்பாங்களாம். அந்த அதாவது உங்களுடைய பொய்த்தன்மையை அகற்றி உண்மையை கொடுப்பாங்களாம். பொய்த்தன்மையை அகற்றி உண்மையை கொடுப்பாங்களாம். உங்களுடைய பிரச்சனைகளை அகற்றி பேரின்பத்தை கொடுப்பாங்க. என்ன வார்த்தை பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை அகற்றி பேரின்பம், சிற்றின்பம் கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே சிற்றின்பம். குருவுக்கும் குருவுடைய உணர்வை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது கிடைக்கிற இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் பேரின்பம். அதாவது பேரின்பத்தோட ராஜ்யத்தை ஓபன் பண்றவர் தான் குரு. அது வந்து சொர்க்கவாசலை திறக்கிற மாதிரி திறந்து விடுறாரு, இருந்தாவா என்ன வேணா எடுத்துக்க. அந்த இடத்துல வந்து அவர் எப்பயுமே எப்படி ஒரு ப்ரொடக்டரா இருப்பாராம். குரு என்பவர் ஒரு தந்தை போல அப்படிங்கிறார். ஒரு ஆம்பளை ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, கான்பிடன்ஸ், அரகன்ஸ், நான் இருக்கேன் அப்பாவை நினைக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் வரும். அது போல நிரந்தர தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியத்தை கொடுக்கிறவர் அப்பா. நிறைய பேர் வீடுகள்ல அப்பாவே நெகட்டிவ் பண்ணுவார், புரியுதா? அவர் ஒரு பாதுகாவலர், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பார் அவர். அதுதான் 3வது விஷயம். என்ன தெரியுமா, அவர் ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு தாயை போல அவர் ஒரு பாதுகாவலர், தந்தையை போல அவர் புதுசா உங்களுக்கு பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.
கடனோடு போய் உட்கார்ந்த விஜய் பிரயாக் அல்ல அடுத்த ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல. அப்ப அந்த கடனால ஏற்படுற பயம், பிரச்சனைகள், எனக்கு இருக்க நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ், இதையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொரு நாளும் புது விஜய் பிரயாக். அது காரணம் என்ன? புதிய பிறப்பை கொடுப்பவர் குரு. அவர் தான் ஒரு தாய், பாதுகாவலர் அவர் தான் தந்தை. அது மட்டும் இல்ல, 3வது ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, பியூட்டிஃபுல் ஃபீல் இது. நண்பர் போல கம்ஃபர்ட் சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட் வாடா போட ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன் ஜூம்ல, மச்சான் எப்படிடா இருக்க? இந்த வார்த்தை எத்தனை மச்சான் எப்படிடா இருக்க? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மச்சான் எப்படிடா இருக்குன்னு கேட்கறதுக்கு 10 மச்சான் 20 மச்சான் இருந்தா நீங்கள் கோடீஸ்வரர். ஒருத்தன் கூட இல்லைன்னா வாழ்க்கையில தப்பா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனை நம்ம இந்த மாதிரி உரிமையா சொல்றதுக்கு, நம்மளே சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தப்பான வாழ்க்கை. உங்களால யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? எல்லாமே வந்து மனைவிட்டையும் கணவன்ட்டையும் அப்பா அம்மாட்டையும் குழந்தைகளையும் ஷேர் பண்ண முடியுமா? நட்புன்னு ஒண்ணு வேணாமா? நம்ம உண்மையாலுமே எதுவும் யோசிக்காம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தனை யோசிச்சு எனக்கு பிரச்சனை, ஒரு கிரெடிட் கார்டால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, லீகல் கேஸ் அளவுக்கு போயிடுச்சு. நான் ஒரு பேங்கர், நானே ஒரு இதனால பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நான் ஒரு நண்பர்கிட்ட வந்து சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு என்ன படம்னு தெரியல, செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1 ஹவர்ல அந்த நண்பர் எனக்கு கால் பண்றாரு, கிராமத்துல இருக்காரு, கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு நீங்க காலைல 10 மணிக்கு வாங்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு நேரம் உட்காந்து 2-3 டீ குடிச்சிட்டு கதையை பேசணும், அவ்வளவு கதையும் கேட்டுட்டு இருந்தாரு. இல்ல வாங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு அப்புறம் ஒரு நண்பரோட பேர் சொல்லி சொன்னார். அவர் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு. பார்த்துட்டு ஒரு கையில ஒரு பத்திரம் கொடுத்திருந்தாரு, அது வந்து அவரோட வீட்டு பத்திரம். அதை காலைல பிளட்ஜ் பண்ணி அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு. எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. அது வந்து ஒய்ஃபுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்திருக்காரு. மச்சான் வந்து அவன் முகம் வந்து அவன் இத்தனை 1ஆவதுல இருந்து எவ்வளவு படிச்சவன், அவன் முகத்தை நான் அப்படி பார்த்ததே இல்லை. முதல்ல அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஒரு மனைவிக்கு தெரியாம, அவனுக்கு நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன், மனைவிக்கு தெரியாம ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சு பாருங்க அப்படின்ற. நம்மளுடைய ஒரு ஒரு நம்ம வீட்டுல செய்வாங்களா, நம்மளோட மனைவி வீட்டுல செய்வாங்களா? எத்தனை பேர் வீட்டுல இருப்பாங்க, சொத்து இருக்கான செய்ய மாட்டாங்க தெரியுமா? நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா? சொந்த வீட்டுல அப்பா அம்மாவே பிரச்சனை போது, என் சொந்த தாத்தா என் சொந்த சொத்தை எனக்கு கொடுக்கல, என் தாத்தா சொத்து கொடுக்காம போது நான் வெக்ஸாயி நான் போய் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு சொத்து இருக்கு, அது வித்து தரமாட்டாரு, பிளட்ஜ் பண்ணி தரமாட்டாரு. என் தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு, சரி இப்போ பிளட்ஜ் பண்ணி கொடுத்துட்டேன், நாளைக்கு இன்னொரு 1 மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனையோட வந்து நிப்ப, அதுக்கு பிளட்ஜ் பண்ண எங்க இருக்கு சொத்துன்னு கேட்டாரு. அது எல்லாமே டோட்டலா இருக்கு, கூட்டு சொத்தா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் செத்துற மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். பிரச்சனை அடுத்த முறை வந்தா அவனுக்கு கொடுக்கணுமா? இன்னைக்கு இருப்பானா தெரியல பேரன். அவரு ஒரு தாத்தா. அங்க இருந்து வந்தாச்சு. வந்த பின்னாடி பார்த்தா இந்த டயலாக சொல்லிட்டு, வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், ஏன்டா இப்படி மாட்டி நிக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்படியே உட்காந்து 1 ஹவர் திருப்பி நான் கால் பண்ணேன். பிரச்சனை எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவன் யாருன்னு அவன் காட்டிட்டான். நமக்கு வந்து அதை வாங்கி வச்சு வைக்கணும், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு கிரெடிட் கார்டுக்கு இவ்வளவு பணத்தை வாங்கி அதை விட 5 மடங்கு பணம் செலுத்தியும் ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னா இதை ஃபேஸ் பண்ண கூட முடியலன்னா நான் என்ன மனுஷன்? நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் நீங்க வந்து சொத்தை வாங்காதீங்கன்னு சொன்னேன். இன்னமும் நினைக்கிறேன் நான், அவனுக்கு எத்தனை சொத்துக்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த அந்த நேரத்துல பட்ட இன்னல்களுக்கு அவன் கொடுத்த தீர்வுக்கு ஈடாகுமா சொல்லுங்க? அது என்ன மனுஷன்? இது தெரிய வேணாம் அவனுக்கு, பாத்துக்கோ, அதை சொல்லி காட்டுவான். ஒரு 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 100 ரூபா ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, கடன் கேட்டு நம்ம போய் நிக்கும் போது பணமும் தரமாட்டான், தராம ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி சொல்லுவான், உனக்கு தெரியுமா பிரேயர் காலி ஆயிட்டா மச்சான், பணத்துக்கு கொஞ்சம் மச்சான் 100 ரூபா இருந்தா கூட வந்து உட்காந்துருக்கா மச்சான், நான் கேட்டே இருக்க மாட்டேன் அவன் சொல்லியிருப்பான். நம்மளை பற்றி நெகட்டிவ் பேசுறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்மளை எவனாலையும் தோற்கடிக்க முடியாது. நம்ம போற உலக பயணங்களையோ வாழ்ந்த வாழ்க்கையோ நான் அந்த Facebookல யூடியூப்ல பார்த்துட்டு அந்த ரசிச்சு அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்களுக்கு இதெல்லாம் வாழ முடியலையேன்னு எப்படியாவது ஒருத்தர் நெகட்டிவ் பண்ணுல, வந்தா மச்சான் காசு கிராம மச்சான் ஏன்டா தான் வந்தா மச்சான், இதுல ஒரு சந்தோஷம். சத்தம் இல்லாம கொடுத்து உதவுவர்கள் எத்தனை பேரு, உதவே இல்லாம உதவாம காசை கேட்காத போது போன் பண்ணி 10 பேருக்கு சொல்றோம். இப்படி அந்த மாதிரி நண்பர்களுக்கு மத்தியில மச்சானுக்கு தெரிய வேணா, அவன் முகத்தை அந்த மாதிரி பார்த்ததே இல்ல, அது என்ன ப்ராப்ளமா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்ற குணம் இருக்கு பாருங்க. 1000 தந்தைகளை விட அற்புதமான குணம் அது. அதுதான் அது குருத்தன்மை வாய்ந்த ஒரு நண்பன். அதனால எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொருளாதார ரீதியில நம்ம பின்தங்கி இருக்கும் போதோ, ஒரு பிரச்சனை இருக்கும் போதோ அவ்வப்போது காப்பாற்றுகிற நண்பர்கள் போல. இப்ப நான் மாத்தி யோசிக்கிறேன், அவன் இதை பண்ணா நான் இதை எத்தனை பேருக்கு பண்ணேன். அப்ப நான் நல்லா இருக்கும் நான் என்ன பண்ணுவோம், கடவுளை நான் நல்லா வச்சிருக்கிறதே நல்லா 4 பேருக்கு செய்யறதுக்கு தான். அப்ப நம்மளுடைய பணமோ நம்மளோட அறிவோ, நல்லா கவனிங்க, நம்மளோட அறிவோ நம்மளுடைய பணமோ அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளே வச்சுட்டு கொண்டாடுறது கிடையாது. நான் ஒரு அறிவாளி அப்படி கிடையாது. அந்த அறிவால எத்தனை பேரோட வாழ்க்கை மாறிச்சு, என் பணத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை மாறிச்சு, இதுதான் கேள்வி. பணம் நிறைய வச்சிருக்கேன், ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு, லைஃப் ஸ்டைலா இருக்கு, ரைட். அதனால எத்தனை பேர் பணம் அடைஞ்சாங்க. அப்ப அந்த பணத்தை வெறும் பேங்க் பேலன்ஸாவோ சொத்துக்களா வச்சிருந்தா அதை வச்சு என்ன பண்ண போறோம், ரைட். அது கொடுத்த அந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் நான் கொடுக்குற மனப்பான்மை வந்தது. அவன் நல்லா இருக்கான், நிறைய ஒரு லாரி பிசினஸ் பண்றான், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சது, நல்லா இருக்கும். அதான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா 100% கடவுள் நல்லா வச்சிருப்பாரு. அப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சோம் நம்ம கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நம்ம இன்னும் நல்லா இருக்கணும்னு அர்த்தம், ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஒரு குரு அவருடைய குணத்தை ஆளுமை பண்ணுவார் அப்படின்னு.
அவரோட குணத்தால் ஆளுமை பண்ணுவார். அந்த டாமினேஷன் எப்படி இருக்கும், அவரோட கேரக்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவருடைய ஒவ்வொரு நேரங்கள்லயும் அவருக்கு யாருக்காவது உதவும் போது அவரோட தெய்வீக குணத்தை காட்டுவார் அப்படின்னு கொடுத்து உதவுவாரு, காட்டுவாரு. ஓ இதுதான்டா ஈகை, இதுதான்டா அப்படின்ற மாதிரி. அதாவது எப்போ ஒரு குருவுடைய ஒரு சிஷ்யனுடைய முகம் பிரகாசிக்கும் அப்படின்னா, ஒரு உண்மையான குரு கிடைச்ச பின்னாடி ஒரு நிரந்தர ஜொலிப்பு, இந்த க்ளோ வந்து மைண்ட்லயும் முகத்திலையும் கிடைக்குமா. யாரோ ஒருத்தர் நான் சொல்லுவேனே, அந்த கடன் என்பது மைண்ட் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவேன். மலச்சிக்கல் மாதிரி இருக்கு. இந்த கடன்காரங்களை பாருங்களேன், மூஞ்சி வந்து ஒரு சோவையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் ப்ரெஷரா இருந்து பயந்து யாருக்காவது பயந்து எப்படா இதுல இருந்து வெளில வருவோம்னு அந்த பயந்து அந்த மூஞ்சி பயம் அதிகமாக இப்ப மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும், அந்த ஜொலிப்பு தன்மை முகத்துல வர ஆரம்பிக்கும். நிறைய பேரை நீங்க பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் பாருங்க, கண்கள்லாம் ஜொலிக்கும். வேதாத்திரியோட கண்கள் எல்லாம் பாருங்க அப்படி ஜொலிக்கும். நல்ல குருவோட கண்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்ல குருவா இல்லையான்னு. அடுத்தது அப்ப அந்த மாதிரி கடன் அதிகமா வர அந்த மூஞ்சி ஃபுல்லா என்ன ஆகும், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்தா மூஞ்சி எப்படி இருக்கும், அப்படியே கருப்படிச்சு போய் காணப்படும். அது மாதிரி கடனால மைண்ட் கான்ஸ்டிபேஷன் வந்துடும். மனச்சிக்கல், அது மனச்சிக்கல் அப்படியே மூஞ்சி வந்து அப்படியே டல் ஆயிடும். இந்த டல் ஃபேஸை வச்சுட்டு நம்ம யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலை சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்தோம்னா சேல்ஸே க்ளோஸ் ஆகாது. அப்ப மாற்ற வேண்டியது மனநிலை. உங்களுடைய கடன் நிலை வந்து உங்க வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால சொல்றேன், உங்களுடைய கடன் நிறைய பேருக்கு ரத்தன் டாட்டாவோ முகேஷ் அம்பானியோ அதானியோ அவங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அவங்களுக்கு சும்மா கூகுள்ல போய் அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவங்க மூஞ்சி எப்படி இருக்கணும், ஒரு ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கணும் அவங்க மூஞ்சி. அவங்க மூஞ்சி எப்படி இருக்கு, அவ்வளவு க்ளோவா இருக்குது. காரணம் என்ன, மைண்ட்ல கொண்டு போகாது. கடனை வந்து கடனோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையோ மைண்ட்ல திரும்ப கொண்டு வரும் போதுதான் அந்த மூஞ்சி உங்களுக்கு மாறிட்டே இருக்கு. அந்த மூஞ்சி பர்மனண்டா மாறிடும். தயவுசே சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகளை உங்க மைண்டு கொண்டு போகுது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏன் எழுதிட்டே இருக்கேன்னு, கை வலிக்குது, தலை வலிக்குது, வாய் வலிக்குதோ. அப்ப நான் சொல்லுவேன், கைக்கு தானே வலிக்குதுன்னு. ஒரு குரு அப்படிதானே சொல்லுவாரு, கைக்கு தானே வலிக்குது, உனக்கு என்னடா அப்படின்னு. அது மாதிரி கடன் தானே இருக்கு, அதே என்ன மைண்டுக்குள்ள கொண்டு வர. அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா, நாட் இன்டர்னல் ஃபேக்டர். லவ்லடா கடன், லவ் தான்டா உள்ள போகணும், கடன் உள்ள போக கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த லாஜிக் என்னன்னா, நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை, அதாவது நம்ம ஒரு மனுஷனுடைய முன்னேற்ற பாதை, ஒரு ப்ராக்ரஸ் பாத்துல போயிட்டே இருக்கான். அதுக்கு நிறைய ஹர்டல்ஸ், நிறைய சேலஞ்சஸ் வருது. அதை எல்லாமே ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் அடித்து நொறுக்கி உங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த பாதையை காட்டுபவர் குரு. ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள்லயுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றவர் குரு. ஆற்றலே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆற்றலை கொடுப்பவர் குரு. இந்த இடத்துல லாஜிக் என்ன அப்படின்னா, குரு ஏன் குருன்னு அழைக்கப்படுறாரு. அதாவது குரு என்பவர், அதை நிறைய பேர் நான் பாக்குறேன், நீங்கள் வந்து ஒருத்தரை பெருசா நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அவரை எப்பயுமே பெருசா நினைச்சீங்க. ஒரு காலகட்டத்துல அவரை உங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துடாதீங்க. ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு கீழே அவரை கொண்டு போயிடாதீங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு யாரையும் குருன்னு சொல்லிடுது. அதான் சொன்னேன், குருன்னு சொன்னா கேன் டு ஆட்டிடியூட் மாதிரி ஒரு மாடியில இருந்து குதினா குதிச்சணும், மலையில இருந்து குதினா குதிச்சணும். உங்களால முடியுமா? ஒருத்தர் செத்து போன்னு சொன்னா செத்து போக முடியுமா? உன்னால எதையுமே விட்டுட்டு செத்து போக முடியாது. அவ்வளவு கடன்றதே ஃபேமிலி விட்டு செத்து போக முடியல. ஏன்? அப்ப அந்த ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங்ல இருக்க நீ எப்படி ஒருத்தனை குருன்னு சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் இழந்து குரு செத்துருன்னு சொன்னா சாக ரெடியா இருக்க ஒருத்தனை குருன்னு சொல்லும். நாமளே ஒருத்தனை குருன்னு சொல்றது, அப்புறம் அவனையே கேவலமா பேசுது. ஏன் அப்புறம் என்ன? அப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, உலகத்திலே மிக உயர்ந்த பாவம் எது தெரியுமா? ஒருத்தனை உங்கள் வாயால குருன்னு சொல்லிட்டு அவனை தப்பா நினைக்கிறது, பேசுறது. நிறைய பேரை நான் பாத்துட்டேன். எதையாவது குருன்னுவாங்க, எதையாவது எதிர்பார்த்து வருவாங்க. அவங்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் செய்ய முடியல. 100 ரூபாய் கேட்டாங்க, 95 ரூபா கொடுத்தாலும் 5 ரூபா கொடுக்கலையே அப்படின்னு தப்பு சொல்றவங்க இருக்கான். நீங்க எல்லாம் கிட்னி எடுத்து கொடுத்தாரு, ஏன்னா ஒரு கிட்னி தானே கொடுத்தாரு, இன்னொரு கிட்னி கொடுத்தாரான்னு கேட்கறவங்க இருக்கான். அப்ப அந்த லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒருத்தரையும் குருன்னு சொல்லக்கூடாது. அப்படி குருன்னு சொன்னா அவர் செத்துடணும். இப்ப இதுதான் பேசிக் பாயிண்ட். அது தெரியாம எதுக்கு சொல்லும்? அது மிக 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 பெரிய பாவம். நாம பெருசா ஒரு மென்டாரா கோச்சா ஒருத்தனை பெருசா, உங்களை விட பெருசா நினைச்சிட்டு அவனை தப்பா சொல்றது. இவ்வளவு நடந்தும் என்ன சொல்றேன் பாருங்க. துபாயில இந்த மாதிரி இன்சிடென்ட்ல சொத்துக்கள் போய் கடன் வழியா வந்த போது அவன் வந்து உட்கார்ந்துருந்தான். அப்ப கேட்டேன், ஒரு 16 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு மாப்பிள அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், 16 வயசுல இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொத்தா மாதிரி அங்க நிக்குது. இப்ப நமக்கு என்னன்னா 16 லட்சம் கடனா இருக்கு. நான் அப்பாட்ட பேசணுமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் விட்டுரு அப்படின்னு. அப்பாட்ட பேச வேணாம், அண்ணன்ட்ட பேச வேணாம். ஒரு தம்பியை ஏமாற்றுவதற்கு ஒரு அண்ணனுக்கு தைரியம் இருக்கு. அதற்கு துணை போறதுக்கு அப்பா அம்மாவுக்கு இருக்கு. இது ஒரு அப்பா அம்மா, இது வந்து சகோதரனா யோசிச்சு பாருங்க. அதுக்காக சொன்னேன், ஒரே ஒரு விஷயம் தான் மச்சான், ஒண்ணு விட்டுருன்னு சொல்லிட்டா ஒண்ணு நடக்க போகுது. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, சாபம் கொடுக்க விரும்பல யாருக்கும் நானு. ஆனா நீ நல்லா இருக்கும் மச்சான். என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கான்.
அவங்க அவங்க குடும்பத்துல தொட்டுமட்ட சொத்தை விட என் நண்பன் தான் அதிக சொத்து இருக்கு. நான் பெருமைப்படுறேன். கடவுள் காரணம் யாரை கைவிடவே மாட்டார். நல்லவனை கைவிடவே மாட்டார். பெருமையா இருக்கு. நாங்க ஃபைட் பண்ணல, எதுவும் பண்ணல, எனக்கு கூட என்ன ப்ராப்பர்ட்டி ஒரு டேஷன் கிடையாது, விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லாவற்றையும் யாருக்காவது உங்களுடைய நிறைய பேர் உங்களை அடிச்சுக்கிறது, இது இந்த வரப்பு தகராறு மாதிரி, வாக்கிய தகராறு மாதிரி, வாக்கிய தகராறு பண்ண வந்தோம் நண்பர்களுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள. யோசிச்சு பாருங்க, கேவலம் போனோம். அதுக்காக உறவுகளை விட்டுரும். என்ன ஒரு சூழல்ல இருந்தாலும் அந்த சூழல் இருந்து வெளிக்கொணர்ந்து, இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல சொல்லுவோம் பாருங்க, எனக்கு ஒருத்தர் கிடைச்சாரு, உங்களுக்கு ஒருத்தர் கிடைக்கணுமா வேணாமா? மியூட் போடலாம் மேடம், ரெக்கார்டை கட் பண்ணி போடலாமா?